பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை ஜல்லிக்கட்டு நடத்த உதவிய அத்தனை யங்ஸ்டர்ஸ்களுக்கும் உங்கள் ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. மேலும் அதை நடத்த விடாமல் செய்த அத்தனை துஷ்டர்களையும் அழிக்கும் ஆண்டவரே, ஒழிக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். அறியாத தமிழா உன் அறியாமை பிழையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய். அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில். இந்த வருஷ ஜல்லிக்கட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் தடைகளையும் மீறி நம்ம ஜல்லிக்கட்டை நடத்திட்டோம். ஆனா உண்மையாலுமே இந்த பிரச்சனைகள்ல களமிறங்க வேண்டியவங்க வேடிக்கை பார்த்ததும் வேடிக்கை பார்க்க வேண்டியவங்க களமிறங்கினதும் இதுதான் முதல் முறை. அப்படி களமிறங்க வேண்டியவங்க பண்ண வேடிக்கைய தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எங்க சின்னம்மா தான் காரணம். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு நீங்க தான் காரணம்னு உங்க தொண்டர்கள்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன வருஷம் ஜல்லிக்கட்டு நடந்துச்சா? இல்ல. இந்த வருஷம்? ஆமா. அப்போ அதுக்கு யார் காரணம்? அம்மா வாழ்க, சின்னம்மா வாழ்க. பாசத்தை காட்டி புட்டா பச்சை புள்ளடா ஆம்பள சிங்கண்டா. அந்த அம்மா பேர் தானே இப்போ விளங்கும், அந்த அம்மா பேருக்கு தானே புகழ் கிடைக்கும். அம்மா வரட்டும்னு காத்திருக்கோம். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டுக்காக எல்லா மந்திரிகளும் ஆதரவு தெரிவிச்சிங்க. ஆனா போன ஆண்டு ஏன் யாரும் எதுவும் பண்ணல? சின்னம்மா வரட்டும்னு காத்திருந்தோம். சின்னம்மா அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்பா அறிக்கை விடலாமா? பொறுமை வேண்டும். இந்த வருஷம் ஜல்லிக்கட்டை எப்படியோ நாங்கள் நடத்திட்டோம். இப்போ ஜல்லிக்கட்டே நடத்தலை அப்படின்னா அந்த காளமாடுகள் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது? ஆக்சுவலி நீங்கள் அதெல்லாம் எங்ககிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. அப்படியெல்லாம் வேணாம். அந்த காளமாடுகளை நாங்களே வளர்த்துறோம். ஆனால் அதுக்கான பராமரிப்பு செலவுகளை நீங்கள் ஏற்றிக்கோங்க. அதான் ஏகப்பட்ட டொனேஷன் வாங்குறீங்களா அமெரிக்காவிலேருந்து. உங்கள் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கவா நாங்கள் கஷ்டப்பட்டு ஜல்லிக்கட்டை பேன் பண்ணுறோம்? இப்படி ஒரு பக்கம் வேடிக்கைகள் போயிட்டே இருந்தாலும் சில முக்கிய பிரமுகர்கள் கொடுத்த பேட்டி நமக்கு ரொம்ப தேவையானதாக இருந்தது. ஆனால் சில கருத்துக்கள் வந்துட்டு சராசரி மனிதனும் கூட இப்படியெல்லாம் பேட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட பேட்டிகளின் தொகுப்பை நம்ம இப்போ பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்று அவர்களின் உணர்வுகளை மதிக்கிறேன். ஆனால் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் அனைத்தும் நடைபெற வேண்டும். வரும் தம்பி, ஆனா வராது. இது தன்னம்பிக்கை பொங்கல், சர்க்கரை பொங்கல், அக்கறை பொங்கல், இனிப்பு பொங்கல், எதிர்ப்பு பொங்கல், கருப்பு பொங்கல், நெருப்பு பொங்கல், பொங்கும் பொங்கல், சிங்கங்களின் பொங்கல், கொண்டாட்ட பொங்கல், போராட்ட பொங்கல், மாட்டு பொங்கல், குழம்பு பொங்கல், சிம்பு பொங்கல். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு விஷயம் கோர்ட்டில் இருக்குது, அது தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் we should abide by the law. I am a law abiding citizen. ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அதை விமர்சிக்கிறதோ இல்லை அதை பற்றி கருத்துக்கள் சொல்கிறதோ எனக்கு உண்மையிலேயே உடன்பாடு இல்லை. இந்த மாதிரி சோம்பேறி எல்லாம் நாட்டுக்கு தேவையில்லைங்க. கடுமையா தண்டிக்கணுங்க. சத்தமா स्वच्छ भारत है, पोंगल नहीं है. क्लीन इंडिया है, पोंगल नहीं है. डिजिटल इंडिया है, பொங்கல் கட்டாய விடுமுறை கிடையாது. பொங்கலுக்கு கட்டாய விடுமுறை கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன ஹோலிக்கா கொடுக்காம இருக்க போற? नहीं है, नहीं है. அது எதுக்கு? அது எரேஸ். आपका एरेस के கட்டாய விடுமுறை கிடையாது. வாரத்துல ஒரே நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கட்டாய விடுமுறை. அன்னைக்கு லீவு கொடுக்கலன்னா அப்ப திங்கக்கிழமைக்கு கொடுப்பியா? எதுக்கு? அது எரேஸ் கரோ. आपका एरेस करो, एरेस करो. கிடையாது. என்ன கிடையாது? உங்க ஆட்சி கிடையாதா? ஏய், இல்ல நீங்க பிரதமரே கிடையாதா? ஏய், எதுக்கு? அது எரேஸ் கரோ செல்லக்குட்டி. அலி ஒரு நாட்டோட பாரத பிரதமர் நீ. இப்போ வெறும் போர்டை கையில வச்சு நின்றுட்டு இருக்க. 4 நாட்டுக்கு போவேல, அப்ப அங்க இருக்கவெல்லாம் உன்னை கிறுக்கு பையன் நினைக்க மாட்டேன்? கேவலமா இல்ல? எதுக்கு அது? இப்ப போர்டும் இல்ல. தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி பிடிப்ப? தமிழர்களை எப்படி அழிப்ப? எப்படி ஜல்லிக்கட்டை பேன் பண்ணுவ? அந்த எண்ணத்தை நான் குழி தோண்டி புதைக்குது. ஃப்ளைட்டுக்கு டைம். ஆமாலே ஆமாலே ஆமாலே. திருநெல்வேலி காரனா இருப்பானோ? பத்தலையே ஒரனா ரெண்டண்ணா உண்டியெல்லாம் உடைச்சி 4 அண்ணா 8 அண்ணா கடனை உடனவா. வாங்க செல்லக்குட்டி உட்காருங்க. என்ன பண்ணீங்க? ட்வீட் போட்டேன். என்ன ட்வீட் போட்டீங்க? பொறுக்கீஸ், தமிழ் பொறுக்கீஸ். போன வருஷம் என்ன பண்ணீங்க? மேரேஜ்க்கு போனேன்.
மேரேஜ்ல என்ன ஜி பண்ணீங்க? அட ஏரியா அமைதியா இதை கேட்டு சொல்றேன். அவரும் மனம் அடிக்கிறார், நம்மளே அறிக்கை விட சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்பா இப்போ சரி கேட்டுலாமா? போர்ட்டார் பூமி ஆழ்வார். ஜல்லிக்கட்டுக்கு உண்மையாலுமே நடத்துறதுக்கு காரணமாக இருந்தது இளைஞர்கள். ஆனால் நீங்கன்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் போராட்டி இருப்பாங்க? ஒரு 20,000க்கும் மேலே போராட்டி இருப்பாங்க. ஹலோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு 20,000 பெட் இருக்குமா? இல்லையா? ஓகே. சின்னம்மா, நம்ம ஏன் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கக்கூடாது? நாடுகள் எல்லாம் பாகூரா, மீசைகள் எல்லாம் பாரதியா, வேஷத்தில் ஏமாறாதே. ஃபர்ஸ்டெல்லாம் எல்லா ஏரியாலையும் நிறைய தெருநாய் பார்க்கலாம். ஆனால் இப்போல்லாம் எந்த நாயுமே பார்க்க முடியறதில்ல. அதுக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களே. Why you peoples want street dogs? நாங்கள் தான் ஃபாரின் டாக்ஸ் கொடுக்குறோமே, நீங்கள் அதை எடுத்து வளர்த்திக்கோங்க. எங்கள் தெருநாய் வந்து தயிர் சாப்பாடு வச்சாலும் சாப்பிடும், பழைய சோறு வச்சாலும் சாப்பிடும். ஆனால் உங்கள் ஃபாரின் ட்ரீட்ஸ் அதெல்லாம் சாப்பிடுமா? அதெல்லாம் சாப்பிடாதா. அது வந்துட்டு பெடிகிரி கேட்கும், அண்ட் ஃபாரின் ஷாம்பூஸ் கேட்கும், ஃபாரின் ஸ்ப்ரேஸ் கேட்கும். இதெல்லாம் அந்த நாய் கேட்ட மாதிரி தெரியலையே. அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு, நம்மள அறிக்கை கொடுத்துடலாமா? தமிழக மக்களே, நாம் அனைவரும் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு வழங்க வேண்டும். வழங்கியாச்சு. நாம் அனைவரும் ஜல்லிக்கட்டிற்காக போராட வேண்டும். போராடியாச்சு. நாம் அனைவரும் ஜல்லிக்கட்டிற்காக தடை அதை உட என்று நாம் போராடி நடத்தி காட்ட வேண்டும். நடத்தியாச்சு. இன்னும் அந்த விக்கெட்டை போல அதுக்குள்ள பேட்டிங் பிடிக்க ஆசைப்படுறது. இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு பல பேர் நாங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் உண்மையான காரணம் யாரு அப்படிங்கிறது இந்த தொகுப்பு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. தமிழ் இளைஞர்கள் நம் சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் நம் தாய்நாடான இந்தியாவை நம்மளை ஒதுக்கி வைக்கும் போது மனசுக்கு வேதனை அளிக்கிறதா இருக்கு. அப்படி ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய மொழியா தமிழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா அயல் நாடுகள்ல நம்ம தமிழ் மொழியை அவ்வளவு போற்றி பேசுறாங்க. இப்படிதான் கனடா நாட்டில் நம்மளோட தமிழ் மொழியை சிறப்பிக்கிற மாதிரி ஜனவரி மாதத்தை தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கனடா பிரதமர் நம்ம தமிழ் மொழியை சிறப்பிக்கிற மாதிரி பொங்கல் வாழ்த்துக்களை தமிழ்ல தெரிவிச்சிருக்காரு. Vanakkam. Over the next few days, Tamils in Canada and around the world will gather with loved ones to celebrate Thai Pongal as Tamil Heritage Month. I encourage everybody to reflect on the strong heritage of Canada's Tamil community. Our nation is stronger and richer. Inia Pongal Nalvalthulpo. உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் அவங்க தமிழ் மொழியை இவ்வளவு நேசிக்கிறோம். அதே மாதிரி எல்லா நாடுகள்லயும் ஆங்கிலேய மொழியை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நாட்டோட பிரதமர் ஏன் தமிழை இவ்வளவு மெனக்கிட்டு கத்துக்கணும்? அப்போ தமிழுக்கு இவ்வளவு சிறப்பு செஞ்சிருக்கு. இது தெரிஞ்சாலே நீங்க தமிழோட பெருமையை உணர்ந்த